வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடிகளில் வரக்கூடிய பூச்சி தொல்லைகள்லேருந்து எப்படி வெளிவரது, அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. நான் இதில் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கான நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதிகபட்சமாக இந்த கத்திரிக்காய் செடியை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சியும் இலைப்பேன் இந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்குங்க. முக்கியமாக நல்லா வளர்கிற காலத்தில் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா செடிகள் இலைகளை வந்து பால் படுத்திடும். அதாவது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா aphids thrips அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான பூச்சி, அஸ்வினி பூச்சியும் இலைப்பேனும். இலைகள் பின்னாடி தான் முக்கியமாக இந்த பூச்சிகளானது இருக்குங்க. வெயில் படாமல் அது அடியிலே இருந்துட்டு செடிகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். செடியவே முழுமையாக பால் படுத்திடும். நல்லா வந்துட்டு இருந்த செடியை வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஆக்கிடுங்க. இலைகளை நீங்கள் பார்க்க முடியும். பச்சை கலரில் இருந்த இலையை வெள்ளை கலரில் ஆக்கிடுங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் உறிஞ்சி செடியை பால் படுத்திடும். அது எப்படி நம்ம அதிலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்றத பார்க்கலாங்க. இது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான். ஏற்கனவே நீங்கள் நீம் ஆயில் எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, பின்னாடி இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சு முழுமையாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த நீம் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டரு தண்ணிக்கு வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ஊற்றின அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லிக்விட் சோப்பு நான் ஊற்றிருக்கேன், பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து நீம் ஆயில், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் சோப், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது நல்லா கரையும், நீம் ஆயிலானது கரையும் அந்த சோப்போட. ஸோ இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், நீங்கள் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 லிட்டர் பாட்டிலில் நான் ஊற்றுறேங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ அந்த 1.5 லிட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த மிக்ஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் இருந்தால் ரொம்ப நல்லது. கார்டனிங் ஷாப்ஸில் விற்குங்க. புதுசாக ஸ்ப்ரேயர் வாங்கணுன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது கிட்டத்தட்ட நான் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் சரி, தனியாக ஃபுல் பாட்டில் ப்ரெஷர் ஸ்ப்ரேயரும் சரி, ரெண்டுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி தெளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஸ்ப்ரேயரில் வெறும் தண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் தண்ணி எடுத்து செடிகள் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன அழுக்குகளை நல்லா ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே அடித்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் நீங்கள் ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி அடிக்கும்போது வெளியே போயிடும் செடிகளை விட்டு. ஸோ அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், aphidsன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி, இலைப்பெண்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இலைக்கு பின்னாடி தாங்க இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம நல்லா பின்னாடி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போதே நிறைய பூச்சியானது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீம் ஆயில் ஸ்ப்ரே அடிக்கும்போது இன்னும் இருக்க மிச்ச பூச்சிகளும் இறந்துருங்க. ஸோ நல்லா இலைகள் நனையிற அளவுக்கு நல்லா அடித்து விடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கத்திரிக்காய் செடிக்கு மட்டும்தான். இன்னும் பல டீட்டெயில்ஸ் பின்னாடி வருது. வெறும் இந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டா போதுமா, பூச்சி போயிடுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாதுங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு 4 இல்லை 5 நாளுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து அடிக்கணுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த டைமில் அடிக்கிறது, வெயில் இல்லாத டைமில் அடிக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா அதோட அந்த சோப்பு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கெமிக்கல் ரியாக்ஷன் வெயிலில் படும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து செடியானது வீணாயிருங்க, பேர்ன் ஆயிரும். அதனால தான் வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங் வெயில் போன அப்புறம் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப், முதல்ல வந்து நம்ம ஸ்ப்ரேயரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரேவும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே அடித்தப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்ருங்க.
நீங்கள் யூஸ் பண்ண சோப் லிக்விடை வந்து, அதாவது நீம் ஆயில் ப்ளஸ் சோப் லிக்விட் நல்லா வாஷ் பண்ணி விட்ருங்க. வாஷ் பண்ணி விட்டப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சுங்க. நான் 2 நாள் தொடர்ந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணிடுவேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இறந்துருக்குன்னு பாருங்கள். அதை காமிக்க தான் உங்களுக்கு இப்போ இதை காமிக்கிறேன். இந்த ஏஃபிட்ஸ், இந்த அஸ்வினி பூச்சி, இலைப்பெண் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நாளைக்கு கிட்டத்தட்ட 3 to 5 days நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒரு நாளும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க மார்னிங் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்ருங்க. நம்ம பாத்திரம் கழுவும் போது என்ன பண்ணுவோம், சோப்பு இதை வச்சு ஒரு பாத்திரத்தை வாஷ் பண்ணுவோம், அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி கழுவுறோம் இல்லையா, அந்த மாதிரி அழுக்கு பூச்சிகள் எல்லாமே வாஷ் ஆகி கீழே போயிருங்க. அதை யாரும் பண்ண மாட்டாங்க, டெய்லி ஸ்ப்ரே மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டெப்பை விட்டுருவாங்க. சோப் லிக்விடும் பார்த்திங்கன்னா நிறையா சோப் லிக்விட் வந்து படும்போது பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பாழாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதிகபட்சம் நீங்கள் வந்து காதி சோப் மாதிரி ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய சோப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷ் லிக்விடோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சோப்பும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது ஒரு நாள் இடைவெளி விட்டு கழுவி விட்டுறணுங்க. அதில் வந்து அந்த சோப்பானது நிரந்தரமாக இருக்கக்கூடாது, அதை கழுவி விட்டுருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ அது முக்கியமான ஸ்டெப், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இன்றைக்கி நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தண்ணியை விட்டு நல்லா கழுவிடுங்க செடியை. அதே நாள் ஈவினிங் திரும்ப 2வது ஸ்ப்ரே அடிங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ப்ராசஸ் புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கழுவி விட்டுருங்க, வாஷ் பண்ணிடுங்க, ஈவினிங் திரும்ப நீம் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து 5 நாள் நீங்கள் பண்ணுங்கள். எந்த செடியிலுமே பூச்சி அதிகபட்சம் இருக்காதுங்க. முக்கியமாக இந்த கத்திரிக்காய் செடியில் கண்டிப்பாக உங்களுக்கு பூச்சியானது தங்காதுங்க. இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் இந்த பூச்சி டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் எண்டில் வந்து நல்ல காய்கள் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் மீறி பூச்சிகள் இருக்குது உங்கள் செடிகள்லனா இந்த முறையை பயன்படுத்துங்க. அந்த தண்ணி ஊற்றுற ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிகளில் வரக்கூடிய பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறை. இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது, அதை தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. Thank you.